ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுடைய இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில் அதிகமாக போகுது. இங்கே நான் உங்களுக்காக ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். இந்த பேராகிராஃபில் இருக்கிற ஒவ்வொரு சென்டென்சஸையும் நம்ம தனித்தனியாக வாசித்து அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் சொல்லிட்டு நம்ம நல்லா கற்றுக்கொள்ள போகிறோம். வீடியோவை கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த வீடியோவோட முடிவில் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப்லேருந்து நான் உங்கள்கிட்ட 4 சிம்பிளான கேள்வி கேட்க போகிறேன். அந்த கேள்விக்கான ஆன்சரை உங்களால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கடைசியாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இப்போ இந்த பேராகிராஃபில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நாங்கள் எழுதியிருக்கேன். ஐ லிவ் இன் எ ஹவுஸ் நியர் த மவுண்டைன்ஸ். ஐ லிவ் இன் எ ஹவுஸ் அப்படின்னா நான் ஒரு வீட்டில் வசிக்கிறேன். அந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா நியர் த மவுண்டைன்ஸ், மலைகளுக்கு அருகாமையில். இப்போ அந்த சென்டென்ஸ் நல்லா புரியுதாங்க? நான் மலைகளுக்கு அருகாமையில் உள்ள ஒரு வீட்டில் வசிக்கிறேன். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஐ ஹாவ் 2 brothers and 1 sister and I was born lost. இப்போ இந்த சென்டென்ஸை தமிழில் கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐ ஹாவ் 2 brothers அப்படின்னா எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அண்ட் அப்படின்னா மற்றும் 1 sister, ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க. புரியுதாங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ ஹாவ் 2 brothers and 1 sister. எனக்கு 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருக்கிறார்கள். இப்போ இங்கே கவனிங்களேன். ஐ வாஸ் born lost அப்படின்னா நான் கடைசியாக பிறந்தேன். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு தமிழ் மீனிங் நல்லா தெரியுதாங்க? இப்போ இந்த பேராகிராஃபை ஃபர்ஸ்ட்லேருந்து என் கூட சொல்லுங்கள். நாங்கள் ஒரு வீட்டில் வசிக்கிறோம். அந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா மலைகளுக்கு அருகாமையில் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க. நான் தான் கடைசியாக பிறந்தேன். ஈஸியாக இருக்குதா? இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸை பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். இதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லணும். நீங்கள் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு வீடியோவாவது இந்த மாதிரி டாப்பிக்கில் நம்ம நிறைய பண்ணலாங்க. மை ஃபாதர் டீச்சர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னா என் அப்பா கணிதம் பாடம் கற்பிக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தங்க. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். அண்ட் மை மதர் இஸ் எ நர்ஸ் அட் எ பிக் ஹாஸ்பிட்டல். என் அம்மா ஒரு செவிலியராக இருக்கிறாங்க, அதாவது நர்ஸாக இருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா அட் எ பிக் ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய மருத்துவமனையில். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. மை மதர் இஸ் எ நர்ஸ் அட் எ பிக் ஹாஸ்பிட்டல். இப்போ உங்களுக்கு புரியுதாங்க? இவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சா? இந்த பேராகிராஃபை என் கூட சேர்ந்து வாசிங்க. நான் மெதுவாக பொறுமையாக வாசிக்கிறேன். மை ஃபாதர் டீச்சர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் மை மதர் இஸ் எ நர்ஸ் அட் எ பிக் ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாமா? மை பிரதர்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் அண்ட் ஒர்க் ஹார்ட் இன் ஸ்கூல். மை பிரதர்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் அப்படின்னா என் சகோதரர்கள் மிகவும் புத்திசாலிகள் அப்படின்னு அர்த்தங்க. அண்ட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னா மற்றும் அவங்க கடினமாக உழைக்கிறாங்க. எங்கே அப்படின்னா இன் ஸ்கூல், பள்ளியில். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு கரெக்டான தமிழ் மீனிங் உங்களுக்கு புரியுதாங்க? இப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியுதா? ஓகே, இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். மை பிரதர்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் அண்ட் ஒர்க் ஹார்ட் இன் ஸ்கூல். என் சகோதரர்கள் மிகவும் புத்திசாலிகள் மற்றும் கடினமாக உழைக்கிறாங்க. எங்கே அப்படின்னா பள்ளியில். அவ்வளோதாங்க. மை சிஸ்டர் இஸ் எ நர்வஸ் கேர்ள் பட் ஷீ இஸ் வெரி கைண்ட். மை சிஸ்டர் இஸ் எ நர்வஸ் கேர்ள் அப்படின்னா என் சகோதரி ஒரு பதட்டமான பெண். பட் ஆனால் ஷீ இஸ் வெரி கைண்ட், அவள் மிகவும் இரக்கமானவள். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு தமிழ் மீனிங் நல்லா புரியுதா? என் கூட சேர்ந்து பின்னாடியே சொல்லுங்க.
மை சிஸ்டர் இஸ் எ நர்வஸ் கேர்ள் பட் ஷீ இஸ் வெரி கைண்ட். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம 2 சகோதரர்களையும் ஒரு சகோதரியையும் அவங்களுடைய அப்பா அம்மாவையும் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ பாருங்களேன், அவங்க பாட்டி வந்திருக்காங்க. இந்த சென்டென்ஸை வாசிங்க. மை கிராண்ட்மதர் ஆல்சோ லிவ்ஸ் வித் அஸ். அதாவது எங்கள் பாட்டியும் எங்கள் கூட தான் வசிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தங்க. நல்லா புரியுதாங்க? மை கிராண்ட்மதர் ஆல்சோ லிவ்ஸ் வித் அஸ். இப்போ அம்மா அப்பா 2 அண்ணங்க ஒரு தங்கச்சி அது போக பாட்டியும் எங்கள் கூட வசிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் இந்த பேராகிராஃபில் இருக்கிற இந்த சென்டென்ஸ்லாம் நல்லா புரிஞ்சிருச்சாங்க? இந்த வீடியோ முடியும் போது நான் உங்கள்கிட்ட இந்த பேராகிராஃப்லேருந்து 4 கேள்வி கேட்பேன். கவனமாக கவனிங்க. நம்ம இது வரைக்கும் இவ்வளோ சென்டென்ஸையும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசியிருக்கோம். இப்போ பாருங்களேன், பாஸ்ட் டென்ஸ் வருது. அதாவது கடந்த காலத்தை குறித்து நம்ம இங்கே பேச போகிறோம். She came from America when I was 2 years old. She came from America அப்படின்னா அவங்க அமெரிக்காவிலிருந்து வந்தாங்க. எப்போ வந்தாங்க அப்படின்னா when I was 2 years old, எனக்கு 2 வயதாக இருக்கும் பொழுது அவங்க அமெரிக்காவிலிருந்து வந்தாங்க அப்படின்னு அர்த்தங்க. புரியுதாங்க? ஃப்ரம் அப்படின்னா தமிழில் இருந்து அப்படின்னு அர்த்தம். நம்ம போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட தம்ப்லைன் பாருங்களேன், இது தாங்க. இதில் ஃப்ரம் குறித்து நான் டீட்டெயிலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஷீ இஸ் வெரி ஓல்ட் பட் ஷீ இஸ் ஸ்டில் வெரி ஸ்ட்ராங். ஷீ இஸ் வெரி ஓல்டு அப்படின்னா அவங்க வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. பட் ஷீ இஸ் ஸ்டில் வெரி ஸ்ட்ராங். ஆனால் அவங்க இன்னும் மிகவும் வலிமையாக இருக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக நல்லா கற்றுக்கொண்டோம். இப்போ அடுத்து பாருங்களேன், மை ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. என்னுடைய குடும்பம் எனக்கு மிகவும் முக்கியமானது. இப்போ இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மை ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. என்னுடைய குடும்பம் எனக்கு மிகவும் முக்கியம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், மை பிரதர்ஸ் அண்ட் ஐ லைக் டு கோ ஆன் லாங் வாக்ஸ் இன் த மவுண்டைன்ஸ். நானும் என் சகோதரர்களும் மலைகளில் நீண்ட தூரம் நடைபயணம் செய்வதற்கு விரும்புகிறோம் அப்படின்னு அர்த்தங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. மை பிரதர்ஸ் அண்ட் ஐ லைக் டு கோ ஆன் லாங் வாக்ஸ் இன் த மவுண்டைன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மை சிஸ்டர் லைக்ஸ் டு குக் வித் மை கிராண்ட்மதர். என் சகோதரிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா என் பாட்டியோடு சேர்ந்து சமைக்கிறது பிடிக்கும், அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு அர்த்தங்க. இப்போ கடைசியாக பாருங்களேன், ஆன் த வீக்கெண்ட்ஸ் வி ஆல் ப்ளே டுகெதர். வார கடைசியில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு அர்த்தங்க. ஃபைனலாக ஐ லவ் மை ஃபேமிலி வெரி மச் அப்படின்னா நான் என் குடும்பத்தை மிகவும் நேசிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த பேராகிராஃப்லேருந்து 4 சிம்பிளான கேள்வி கேட்க போகிறேன். மை ஹவுஸ் இஸ் நியர் த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஆன்சர் பண்ணுங்கள். நான் டைம் கொடுக்குறேன், இல்லைனா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். மை சிஸ்டர் இஸ் கைண்ட் பட் ஆல்சோ. இங்கே நான் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. 2 இதுக்கு பண்ணிட்டீங்களா? உடனே இப்போ பண்ணுங்க. ஓகே, 3வது கொஸ்டின் பாருங்களேன். How old was I when my grandmother came? 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். நான் உங்களுடைய ஆன்சருக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாமா? கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.